ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுது. எப்போதும் இருக்கிற டைமை விட அன்னைக்கு 7 மணிக்கு மேலேயே ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட கார் வந்து என்னன்னு தெரில, ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்லும்போது அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி கேப் ஒன்று புக் பண்ணலாம் காவேரி அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, விஜய் எனக்கு கொஞ்சம் பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர், சார் என்னோடய பைக் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் போங்களேன், நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சேச்சா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம காவேரி சொல்கிறாங்க, எங்கே எனக்கு பைக்கில் உங்களோட போகணுன்னு ஆசையாக இருக்குங்க, இந்த டைம் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவரும் ரொம்பவே கம்பல் பண்ணுறாரு. என்ன காவேரி சின்ன குழந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சுங்க, இது என்னை வந்து டெய்லி நீங்கள் காரில் தான் கூட்டிகிட்டு வரீங்க, எனக்கு பைக்கில் வரணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாச்சுங்க பைக்கில் போய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, பைக்கெலாம் நான் ஓட்டுறது இல்லை காவேரி, பார்த்துருக்கலையா, நான் எப்போயாவது பைக் ஓட்டியிருக்கேனா, அதெல்லாம் வெண்ணிலா இருக்கும்போது ஓட்டினது தான், அதுக்கப்புறம் அந்த பைக்கை கூட நீ பார்த்துருப்பியே வீட்டில் ஒரு ஓரத்தில் கிடக்கு, அதுக்கப்புறம் நான் பைக்கே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காவேரி சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் வேண்டாங்க, எனக்கு பைக்கில் போகணும் போல் இருக்குது, உங்களால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன குழந்த மாதிரி நீ அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பைக்கை வாங்கிட்டு காவேரி பின்னாடி ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரோட்டில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கிடந்து ஊன்னு கத்துறாங்க. என்ன காவேரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு விஜயும் கேட்குறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, எங்கள் கொடைக்கானலில் இருக்கும்போது பைக்கில் போனதுங்க, அதுக்கப்புறம் பைக்லேயே போகலை. இங்கே பார்த்தீங்களா கொடைக்கானலில் கூட எவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, இங்கே பாருங்கள் சென்னையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு, ரோட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, நம்மளை வந்து லவ்வர்ஸ்லாம் நினச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து திரும்பி பார்த்து, ஆமாம் நம்ம 2 பேரும் பார்த்தா கண்டிப்பாக லவ்வர்ஸ் தான் எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சது யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இந்த கல்யாணத்துக்கே எப்படிடா நம்ம இது பண்ணி எப்படி தப்பிக்க போகிறோன்னு இருக்கேன், இதில் வந்து நீ ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் லவ்வர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட இந்த விஜய் கேட்குறாரு. அது காவேரி சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டிங்களா, திரும்ப வந்து 8 மாதம் புராணத்தை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, நான் இன்றைக்கி ஜாலியாக இருக்கேன், ரொம்பவே ஜாலியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் கார் தான் சூப்பராக ஓட்டுறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், பைக்குமே செம்ம மாசாக ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு கார் ஓட்ட சொல்லித்தரேன்னு சொன்னீங்கல்ல, அது இன்னும் வரை நீங்கள் சொல்லியே தரலங்க, போதும் நீ அன்னைக்கு ஒரு நாள் என்னை வச்சு செஞ்சதே எனக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்குது, உனக்கெல்லாம் நான் வந்து நீ வந்து ட்ரைனிங்க்கு போயிரு, கார் ஓட்டுற ட்ரைனிங் கிளாஸில் வேணால் சேர்த்து விட்றேன், அங்கே வேணால் போ, இங்கே வச்சுலாம் நான் உனக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரியும் சிரிச்சுட்டு, சரி டிரைவர் தான் நீங்கள் இருக்கீங்களே, மறுபடியும் எதுக்கு நான் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்னை டெய்லி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதே மாதிரி நான் வந்து அதுக்கப்புறம் இருக்க முடியாது இல்லையா, 8 மாதத்துக்கு அப்புறம் நீ தனியாக தானே போகணும், அதுவும் சென்னையில் நீ வாழ்றதா இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து எல்லாமே ஓட்ட கற்றுக்கறணும் காவேரின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறலாங்க, இப்போ நீங்கள் ஓட்டுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓட்டுறாங்க. காவேரி வந்து 2 பேரும் போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் போடும்போது காவேரி வந்து டச் பண்ணிடுறாங்க. நம்ம விஜய் தோளில் டக்குன்னு கையை போட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா காவேரி லைட்டாக கையை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே திரும்பி பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு மறுபடியும் விஜய் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இன்றைக்கி எபிசோடு வந்து இப்படி தாங்க போகுது, செம்ம ஜாலியாக காவேரியும் விஜயும் அப்படியே பைக்கில் என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.